ஹாய் ஹலோ எவ்ரிவன். நம்ம திருக்குறள் சிலபஸ் வைஸ் ஒவ்வொரு அதிகாரமா பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கடைசி அதிகாரமான அருளுடைமை. அருள் அப்படின்னா என்ன? எல்லா உயிர்களிடத்திலும் கருணையோடு நடந்து கொள்றதுதான் அருள் அப்படிங்கிறது. நம்ம தெரிஞ்சவங்க கிட்ட மட்டும் காட்டுறது அன்பு, தெரியாதவங்க கிட்ட கூட காட்டுறது அப்படிங்கிறது அருள். அருளுக்கும் அன்புக்குமான வித்தியாசம் என்னது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். அன்பு அப்படிங்கறத நம்மளோட உறவினர்கள், நண்பர்கள் கிட்ட காட்டுவதுதான் அன்பு அப்படிங்கிறது. நமக்கு தெரியாத எல்லா உயிர்களிடத்திலும் காட்டுறது அப்படிங்கிறது அருள். இப்ப அருளுடைமை பத்தி தான் வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம இந்த 10 குறள் மூலமா பார்க்க போறோம். முதல் குறள், அருள் செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருள் செல்வம் பூரியார் கண்ணும் உள. அருள் செல்வம் செல்வத்துள் செல்வம் அப்படின்னா, செல்வத்திலே சிறந்த செல்வம் எது அப்படின்னா அருள் செல்வம். அருள் செல்வம் தான் மத்தவங்க கிட்ட நம்ம காட்டக்கூடிய அந்த கருணை அப்படிங்கிறது. அந்த செல்வம் தான் இருக்கிறதுலே மத்த செல்வத்தை விடையும் சிறந்த செல்வம். பொருள் செல்வம். பொருள் செல்வம் வந்து இழிந்தவங்க கிட்ட கூட அந்த பொருள் செல்வம் அப்படிங்கிறது இருக்கும். ஆனா அருள் செல்வம் அப்படிங்கிறது உயர்ந்தவர்களிடத்தில் மட்டுமே இருக்கும். அதனால அந்த செல்வம் தான் செல்வத்திலே சிறந்த செல்வம் அப்படின்னு சொல்றாரு. அருள் செல்வம் செல்வத்துள் செல்வம். செல்வத்திலேயே சிறந்த செல்வம் எது? அருள் செல்வம். நம்ம மற்றவர்களிடம் காட்டக்கூடிய அந்த கருணை ஆகிய செல்வம். பொருள் செல்வம் பூரியார். பூரியார் அப்படின்னா என்ன? இழிந்தவர்கள். இழிந்தவர்களிடம் கூட அந்த பொருள் செல்வமானது இருக்கும். ஆனா அருள் செல்வம் உயர்ந்தவர்களிடத்தில் மட்டும்தான் இருக்கும். அருள் செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருள் செல்வம் பூரியார் கண்ணும் உள. இரண்டாவது குறள், நல்லாற்றால் நாடி அருள் ஆள்க பல்லாற்றால் தேரினும் அஃதே துணை. நல்ல வழியில ஆராய்ந்து நம்ம எப்பவுமே அருளுடையவர்களாக விளங்க வேண்டும். அருளுடையவர்கள்னா எப்படின்னா, நம்ம மனிதர்களிடம் மட்டுமல்லாமல் விலங்குகளிடம், பறவைகளிடம் எல்லாவற்றிலும் நம்ம அருளுடையவர்களாக இருக்க வேண்டும். இந்த மாதிரி உயிருள்ள ஜீவன்கள் ஏதாவது கஷ்டப்பட்டாங்க அப்படின்னா, அவங்களுக்கு கருணையோட நம்மளால முடிஞ்ச உதவிய செய்யணும். எப்படி நம்ம ஆராய்ந்து பார்த்தாலும், இப்படி நம்ம அருளோட இருக்கிறது தான் நம்ம வாழ்க்கைக்கு எப்பவுமே துணையாக இருக்கும் அப்படிங்கிறத வள்ளுவர் 2வது குறள்ல குறிப்பிடுறாரு. நல்லாற்றால் நாடி அருள் ஆள்க. நல்லாற்றால் அப்படின்னா நல்ல நெறியில் எல்லாம் நல்ல வழியில். இந்த 2ஆ பிரிக்கணும். நல்ல கூட்டல் ஆற்றல் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நல்ல அப்படின்னா நல்ல, ஆற்றால் அப்படின்னா வழியால் இல்லைன்னா நெறியால். நல்ல நெறியால் நாடி. நாடினா என்னது? ஆராய்ந்து அருள் ஆள்க அருள் உடையவராக விளங்க வேண்டும். பல்லாற்றால் பல் கூட்டல் ஆற்றால். ஆற்றால்னா பல வழிகளால். தேரினும் அப்படின்னா ஆராய்ந்து. ஆராய்ந்து பார்த்தால் எது நமக்கு துணையா இருக்குமா? நம்ம மேற்கொண்ட அந்த கருணை அருள் அப்படிங்கிறதா நம்ம வாழ்க்கைக்கு எப்பவுமே துணையாக இருக்கும். நல்லாற்றால் நாடி அருள் ஆள்க. நல்ல வழியால் ஆராய்ந்து அருளுடையவர்களாக விளங்குக. பல்லாற்றால் தேரினும் அஃதே துணை. பல வழிகளில் ஆராய்ந்து பார்த்தாலும் அருளே நமக்கு வாழ்க்கைக்கு துணையாக இருக்கும். நல்லாற்றால் நாடி அருளாள்க பல்லாற்றால் தேரினும் அஃதே துணை. மூன்றாவது குறள், அருள் சேர்ந்த நெஞ்சினார்க்கில்லை இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ். யார் ஒருத்தங்க அருள் பொருந்திய நெஞ்சமுடையவர்களாக இருக்கிறார்களோ, எந்த உயிர்களுக்கு கஷ்டம் வந்தாலும் கருணையோடு அவங்களுக்கு உதவி செய்ய யார் முன் வருகிறார்களோ, அவர்களுடைய வாழ்க்கையில அறியாமை அப்படிங்கிற இருள் பொருந்திய அந்த துன்பம் அப்படிங்கிற ஒண்ண இருக்கவே இருக்காது. அப்படி ஒரு கஷ்டமான சூழ்நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட மாட்டார்கள் அப்படின்னு வள்ளுவர் இந்த குறள்ல குறிப்பிடுறாரு. அருள் சேர்ந்த நெஞ்சினார் கிளை. அருள் சேர்ந்தனா என்ன? அருள் பொருந்திய கருணையோடு வாழக்கூடிய அந்த நெஞ்சினார் கிளை. நெஞ்சமுடையவர்களுக்கு என்ன இருக்காதா? இருள் சேர்ந்த அறியாமை அப்படிங்கிற அந்த இருள் பொருந்திய இன்னானா துன்பம். துன்ப உலைகள் இருந்து வாழும் வாழ்க்கை. புகழ் அப்படின்னா அவங்க இருந்து வாழக்கூடிய அந்த வாழ்க்கை, வாழும் வாழ்க்கை அப்படின்னு அர்த்தம். இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ். இருளாய அந்த துன்ப உலகில் இருந்து வாழக்கூடிய வாழ்க்கை யாருக்கு கிடையாது? அருள் சேர்ந்த நெஞ்சினார் பிள்ளை. அருள் பொருந்திய நெஞ்சமுடையவர்களுக்கு அப்படி ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது இருக்காது. அருள் சேர்ந்த நெஞ்சினார் கிள்ளை இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ். நான்காவது குறள், மண்ணுயிர் ஓம்பி அருள் ஆழ்வாருக்கு இல்லென்பர் தன்னுயிர் அஞ்சும் வினை. என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்போ நம்ம பண்ணக்கூடிய நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது நம்ம உயிரையும் காத்து நம்மளுடைய வாழ்நாளையும் நீட்டிக்கும்.
அதே இது நம்ம செய்கின்ற தீவினைகள் அப்படிங்கிறது எப்பனாலும் எதிர்வினையாய் நம்ம கிட்ட வந்து நம்மளோட உயிரை எப்பனாலும் பறிக்கும். சோ தீவினைகள் புரிகின்ற ஒவ்வொருத்தரோட மனசுலயும் ஒரு விதமான பயம் அப்படிங்கிறது இருந்துகிட்டு தான் இருக்கும். வள்ளுவர் இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மாதிரி யார் ஒருத்தங்க உயிர பத்தின பயத்தோட இருக்க வேண்டாம் அப்படின்னா, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய உயிர்களை எல்லாத்தையும் கருணையோட அவங்களுக்கு உதவி செய்றாங்கல்ல, அவங்க எப்பயுமே தன்னோட உயிர குடுத்துற பயம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தேவையில்ல. ஏன்னா அவங்களோட வாழ்க்கையில தீவினைகள் அப்படிங்கிற ஒண்ணு இல்ல. அவங்க எப்பவுமே நல்ல விஷயங்கள தான் பண்ணுவாங்க. யாரு? கருணையோட இருக்கக்கூடிய கருணை உள்ளம் படைத்தவர்கள். ஏன்னா கருணை உள்ளம் படைத்தவர்கள் எப்பவுமே எந்த ஒரு உயிர் துன்பப்பட்டாலும் உடனடியா அவங்களுக்கு உதவி செஞ்சுருவாங்க. அப்ப அவங்க பண்ணக்கூடியது எல்லாமே நல்ல வினைகளாக இருக்கு. அவங்களோட வாழ்க்கையில தீவினைகள் அப்படிங்கிறதே இல்ல அப்படிங்கிறதுனால அவங்க உயிர பத்தின பயம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தேவையில்ல அப்படின்னு சொல்றாரு. மண்ணுயிர் ஓம்பி அருளாழ்வாருக்கு மண்ணுயிர் ஓம்பினா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அந்த உயிர்களை எல்லாத்தையும் அருள் ஆழ்வாருக்கு அருள் புரிகின்றவர்களுக்கு இல்லென்ப என்னது இல்ல தன்னுயிர் அஞ்சும் வினை தன் உயிரை குறித்து அஞ்சுகின்ற அந்த தீவினைகள் இல்லை அப்படின்னு சொல்றாரு. மண்ணுயிர் ஓம்பி அருள் ஆழ்வாருக்கு இல்லென்ப தன்னுயிர் அஞ்சும் வினை. 5வது குறள் அல்லல் அருள் ஆழ்வாருக்கு இல்லை வழி வழங்கும் மல்லன் மாஞாலங்கரி. என்ன சொல்றாரு அப்படின்னா, அருள் உடையவருக்கு இந்த உலகத்துல துன்பமே வராது அப்படிங்கிறத இந்த முதல் லைன்ல குறிப்பிடுறாரு. அல்லல் அருள் ஆழ்வாருக்கு இல்லை. அருள் உடையவருக்கு இந்த உலகத்துல துன்பமே வராது. துன்பமே வராதா? அதற்கு ஏதாவது சான்று இருக்கா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டோம்னா, அதற்கான பதில அவரு 2வது வழியிலேயே சொல்றாரு. என்ன சொல்றாரு? நம்ம வேற எந்த உலகத்திலையும் போய் இதற்கான சான்ற நம்ம தேட வேண்டியதில்லை. காற்று உலவும் இந்த வளமிக்க உலகத்தில் வாழ்கின்ற அந்த அருள் பெற்ற உயர்ந்தோர்கள் தான் சான்று அப்படின்னு சொல்றாரு. வழி வழங்கும் வழி அப்படின்னா காற்று வழங்கக்கூடிய மல்லன்மா வளமிக்க. மல்லன் அப்படின்னா என்னது? வளமிக்க. மா அப்படின்னா பெரிய. ஞாலம்னா பேர் உலகம். ஞாலம்னா உலகம். ஞாலம்னா பெரிய உலகம். கரினா சான்று. அதுதான் இதற்கு சான்றாக இருக்கிறது. இந்த உலகம் ஞாலம் அப்படிங்கிறத உலகம் அப்படின்னாலும் எடுத்துக்கலாம். இல்ல உலகத்தில் வாழ்கின்ற அந்த அருள் பெற்ற உயர்ந்தோர்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். எப்படி எடுத்தாலும் நம்ம இதற்கான அர்த்தம் அப்படிங்கிறது ஒரே மாதிரி தான் வருது. அல்லல் அருள் ஆழ்வாருக்கு இல்லை. அருள் உடையவர்களுக்கு இந்த உலகத்துல துன்பம் வராது. அதற்கான சான்று என்னது? காற்று உலவும் வளமிக்க இந்த பேர் உலகம்தான் சான்று. எல்லா பேர் உலகத்தில் வாழ்கின்ற அருள் பெற்ற உயர்ந்தோர்கள் தான் சான்று. இப்படி எப்படினாலும் இதற்கான அர்த்தத்தை நம்ம எடுத்துக்கலாம். அல்லல் அருள் ஆழ்வாருக்கு இல்லை வழி வழங்கும் மல்லன்மான் யாலங்கரி. 6வது குறள் பொருள் நீங்கி பொச்சாந்தார் என்பர் அருள் நீங்கி அல்லவை செய்தொழுகுவார். என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த உறுதி பொருளாகிய அறம் அதுல இருந்து நீங்கி தன்னோட வாழ்க்கையில அவங்களுக்கு என்ன குறிக்கோள் இருக்கு அப்படிங்கிறதையே மறந்து செயல்படுவாங்களாம். யாரு? அருள் இல்லாமல் இருக்கக்கூடியவங்க. அருள் இல்லாம தீய செயல்களை செய்யக்கூடியவர்களோட வாழ்க்கையில அவங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த உறுதி பொருளாகிய அந்த அறத்தை எல்லாத்தையும் விட்டுருவாங்க. ஏன்னா அவங்க கிட்ட கருணை அப்படிங்கிற உள்ளமே கிடையல அப்படிங்கறதுனால கட்டாயமா அவங்க அற செயல்கள் செய்யறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால அவங்க அந்த அறத்தில் எல்லாத்தையும் நீக்கிட்டு அவங்களோட வாழ்க்கையோட குறிக்கோள் என்ன அப்படிங்கிறதையே மறந்துட்டு செயல்படுவாங்க அப்படின்னு சொல்றாரு. பொருள் நீங்கி பொச்சாந்தார். பொச்சாந்தார் அப்படின்னா என்னது? எல்லாத்தையும் மறந்தவரை தான் அப்படி சொல்லுவாங்க. பொச்சாவாமை அப்படின்னு சொல்லி நம்ம தனியாவே ஒரு அதிகாரம் வள்ளுவர் கொடுத்திருக்காரு. பொச்சாவாமை அப்படின்னா எல்லாத்தையும் மறவாமை அப்படின்னு அர்த்தம். இங்க பொச்சாந்தார் அப்படின்னு கொடுக்கறது என்னது? மறந்தவர். பொருள் நீங்கி அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பொருளை எல்லாத்தையும் விட்டு உறுதி பொருளாக அந்த அறத்திலிருந்து நீங்கி பொச்சாந்தார் மறந்தவர். யார் அந்த மாதிரி இருப்பாங்க? அருள் நீங்கி. அருள்னா என்னது? அந்த கருணை உள்ளம் கொண்ட அந்த மனதையை விட்டு அல்லவைனா என்னது? தீவினைகள் தீவச்சைகளை செய்தொழுகுவார். அந்த மாதிரி பண்றவங்க எப்பவுமே என்னது? அறத்திலிருந்து நீங்கி தம் வாழ்க்கையின் குறிக்கோளை மறந்தவர் அப்படின்னு குறிப்பிடுறாரு. பொருள் நீங்கி பொச்சாந்தார் என்பர் அருள் நீங்கி அல்லவை செய்தொழுகுவார். 7வது குறள் அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லாகியாங்கு. அதாவது இந்த பூமியில வாழக்கூடிய மனிதர்களுக்கு
பொருள் இல்ல அப்படின்னா அவங்களால இந்த உலகத்துல இன்பமான வாழ்க்கையை வாழ முடியாது. அதே மாதிரி அருள் இல்லாதவர்களுக்கு, அதாவது மத்த உயிர்களின் மீது கருணை காட்டாதவர்களுக்கு மேல் உலகத்துக்கு போனதுக்கு அப்புறம் அவங்களோட வாழ்க்கை அப்படிங்கிறது இன்பமா இருக்காது அப்படிங்கறதுதான் இந்த குறள்ல வள்ளுவர் குறிப்பிடுறாரு. அருள் இல்லாருக்கு, கருணை உள்ளம் படைக்காதவர்களுக்கு அவ்வுலகம்னா மேலுலகம் இல்லை. பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லாகியாது. பொருள் இல்லாதவர்களுக்கு இவ்வுலகிலே இன்பமான வாழ்க்கை இல்லாதது. அதே மாதிரிதான் அருள் இல்லாருக்கு மேல் உலகம் இன்பமாக இருக்காது. அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லாகியாக. 8வது குறள், பொருளற்றார் பூப்பர் ஒரு கால், அருளற்றார் அற்றார் மற்றாதல் அரிது. அதாவது இன்னைக்கு ஒருத்தங்களுக்கு பொருள் இல்ல அப்படின்னா கூட ஏதோ ஒரு காலத்துல அவங்க கொஞ்சம் கொஞ்சமா பொருளை சேர்த்து வளமான வாழ்க்கை வாழ்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அருள் இல்ல அப்படின்னா அவங்களோட வாழ்க்கை அப்படிங்கிறது எப்பவுமே எந்த காலத்திலயும் சிறந்து விளங்காது. இப்ப இருக்கிற நிலைமையை விட இன்னும் மோசமான நிலைமைக்கு தான் போகும் அப்படிங்கறதுதான் வள்ளுவர் குறிப்பிடுறாரு. பொருளற்றார்னா பொருள் இல்லாதவர். பூப்பர்னா என்னது? பொலிவுடையவர். ஏதாவது பொருள் இல்லாதவர் ஏதாவது ஒரு காலத்துல பூப்பர் அப்படின்னா பொலிவான வாழ்க்கையை வாழ்வர். ஒரு கால்னா ஒரு முறை, ஏன்னா ஒரு காலம். ஆனா அருளற்றார் என்ன பண்ணுவாங்களா? எந்த காலத்திலையும் சிறப்பாக வாழ முடியாது. அற்றார் மற்றாற்றல் அரிது. பொருளற்றார் பூப்பர் ஒரு கால், அற்றார் மற்றாதல் அரிது. 9வது குறள், தெருளாதான் மெய்ப்பொருள் கண்டற்றால் தேரின் அருளாதான் செய்யும் அறம். இங்க 2 விஷயத்த கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காரு. ஒரு சைடு அருள், அதாவது கருணையுள்ளம் படைத்தவர்களாக இல்லாமல் இருக்கிறார்கள். ஆனால் அவங்க சில சமயம் அவங்க செய்யக்கூடிய அந்த அறச்செயல்களை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். இது ஒரு சைடு. இன்னொரு சைடு என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒருத்தவங்க அறிவு தெளிவில்லாதவங்களா இருக்காங்க. அப்படி அறிவு தெளிவில்லாம இருக்கிற ஒருத்தங்களால அவங்க நூல் கொடுத்திருக்கக்கூடிய அந்த உண்மையான பொருளை கண்டுபிடிக்க முடியாது. ஆனா அப்படிப்பட்ட அந்த அறிவு தெளிவில்லாதவன் கூட அந்த நூல்ல கொடுத்திருக்க உண்மையான பொருளை எப்படி காண்கிறானோ அது போன்றது எதுவா நம்ம அருள்ல மனதளவுல கருணை இல்லாமல் இருக்கிறவங்க செய்யக்கூடிய அந்த அறச்செயல் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இது 2மே அரிதான செயல். ஏன்னா கருணை இல்லாதவங்களால இந்த அறச்செயல் அப்படிங்கறத செய்ய முடியாது. அப்படி செஞ்சாங்க அப்படின்னாலும் அது எப்பயாவது நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரிதான் அறிவு தெளிவில்லாதவன் அப்படிங்கிறவங்க அந்த நூலில் இருக்கக்கூடிய உண்மையான பொருளை அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப அரிதான செயல். இத 2யும் ஒப்பிட்டு இந்த குறள்ல வள்ளுவர் குறிப்பிட்டிருக்காரு. தெருளாதான் அப்படின்னா அறிவு தெரியாதவன், மெய்ப்பொருள் அப்படின்னா உண்மையான பொருளை கண்டார் போன்றது. அது தேரின் அப்படின்னா அதை ஆராய்ந்தால், எதை ஆராய்ந்து பார்த்தால், அருள் மேற்கொள்ளாதவன் செய்கின்ற அறச்செயலை ஆராய்ந்தால் என்னதுவா, அந்த அறிவு தெளிவில்லாதவன் ஒரு நூலின் உண்மை பொருளை கண்டார் போன்றது அப்படின்னு சொல்லியிருக்காரு. தெருளாதான் மெய்ப்பொருள் கண்டற்றால் தேரின் அருளாதான் செய்யும் அறம். 10வது குறள், வலியார் முன் தன்னை நினைக்கத்தான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து. இப்போ ஒருத்தங்க நம்மளை விட வலிமையில் குறைந்தவரா இருக்கிறாரு, இன்னொருத்தங்க நம்மளை விட வலிமையானவரா இருக்காங்க. எப்படி நம்மளை விட வலிமை குறைந்தவங்க கிட்ட போய் நம்ம பகைத்துக்கிட்டு நிக்கிறோமோ அப்ப நம்ம எதை நினைச்சு பார்க்கணுமா, நம்மளை விட வலிமையில மிக்கவர்கள் கிட்ட நம்ம எப்படி அவங்க முன்னாடி அஞ்சு நிற்போமோ அந்த நிலைமையை யோசிச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்படி யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னாலே நம்மளை விட வலிமை குன்றியவர்கள் மெலியவர்கள் கிட்ட என்ன பண்ணுவோம், அந்த மாதிரி ஒரு செயலே செய்ய மாட்டோம் அப்படிங்கறதா இங்க சொல்ல வர்றாரு. வலியார் முன் தன்னை நினைக்கத்தான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்தை நம்ம ரிவர்ஸ்ல படிக்கலாம். தன்னின் மெலியார் மேல் அப்படின்னா தன்னை விட மெலிவானவர் அப்படின்னா நம்மளை விட வலிமைகள் குறைந்தவர்கள் மேல் நம்ம பகைமையை காட்டும் பொழுது செல்லும் இடத்தை அப்படின்னா செல்லும் போது எதை நினைச்சு பார்க்கணுமா, வலியார் முன் தன்னை நினைக்கத்தான். வலியார் முன் அதாவது நம்மை விட வலிமையில் சிறந்தவர்கள் முன்பாக நாம் அஞ்சி நிற்கும் அந்த நிலைமையை நினைத்து பார்க்க வேண்டும் அப்படிங்கறதா இந்த குறள்ல அவர் குறிப்பிடுறாரு. வலியார் முன் தன்னை நினைக்கத்தான் தன்னின் வெளியார் மேல் செல்லும் இடத்து. இதோட அருளுடைமை அப்படிங்கிற அதிகாரம் முடிஞ்சிருச்சு. நம்ம சிலபஸ்ல இருக்கக்கூடிய அந்த 20 அதிகாரமும் இதோட முடியுது. இனி அடுத்தடுத்த கிளாஸ்ல நம்ம 6th இருந்து 12th வரைக்கும் இருக்கிற திருக்குறளை ஒன்னொன்னா பாத்துட்டோம் அப்படின்னா திருக்குறள் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா முடிஞ்சிடும்.
சோ நான் ஒரு வீடியோல தனியாவே திருக்குறள் எப்படி படிக்கணும், எந்த மாதிரி படிக்கணும் அப்படிங்கறது எல்லாத்தையும் பத்தியுமே நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. புடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.